மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி தேவதூதர்களை படைச்சாரு. அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுன்னு வர ஒரு ஸ்டோரி அது. ஃபர்ஸ்ட் தேவதூதர்களை படைச்சாரு. அந்த தேவதூதர்கள்ல ஒரு தேவதூதனா இருக்கிற லூசிஃபர் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யறாரு. அவர் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டுறாரு. ரொம்ப வருஷம் போயிடுது, கோடிக்கணக்கான வருஷம் போகுது. கோடிக்கணக்கான வருஷம் போனதுக்கு அப்புறமா ஆண்டவருக்கு கல்யாண ஆசை வருது. என்ன ஆசை வருது? ஒரு சீசன்ல ஆண்டவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஸோ அதனால உலகத்தை படைக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி பூமியை படைக்கிறாரு. பூமியை படைச்சிட்டு ஆல்ரெடி பிழையோடு இருக்கிற அந்த லூசிஃபருக்காக படைக்கப்பட்ட அந்த பூமியை புதுப்பிக்கிறார். புதுப்பிச்சதுக்கு அப்புறமா லைட்டு ஃபர்ஸ்ட் லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியே அந்த 6 நாள் கிரியேஷன்ல பார்த்தோம்னா மரம் செடி கொடியெல்லாம் படைச்சிட்டாரு, மீனுங்களெல்லாம் படைச்சிட்டாரு, தண்ணியில வாழ்ற மிருகத்தை படைச்சாரு, பூமியில வாழ்ற மிருகத்தை படைச்சாரு. யூ நேம் இட், ஈ கிரியேட்டட் இட். மனுஷன் கேன் இன்வென்ட். மனிதர்கள் நினைச்சா ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும், தயார் பண்ண முடியும், சிருஷ்டிக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம் தான் சிருஷ்டிக்க முடியும். புரியுதுங்களா? ஆண்டவர் சிருஷ்டிப்பு பண்ணாரு. என்ன எப்படியெல்லாம் சிருஷ்டிச்சாரு? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சார். சாயங்காலம் ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், சன்செட் ஆகிற டைம்ல ஏதாவது காலியா ஒரு மலை மேல போயிட்டு நின்று நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. இது எல்லாத்தையும் படைக்கும் போது அவர் எப்படி பார்த்து பார்த்து பண்ணிருக்குவார். ஒவ்வொன்றுத்தையும் அழகா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா பண்ணார். ஒவ்வொரு மிருகத்தையும், ஒவ்வொரு மரத்தையும், ஒவ்வொரு ஃப்ரூட்டையும், ஒவ்வொரு மீன் எதெல்லாம் தண்ணியில வாழ்ற மிருகங்களா இருக்குதோ எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது. யாருக்குள்ள? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன அந்த டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். நம்முடைய சாயலின் படியாகவும் நம்முடைய ரூபத்தின் படியாகவும் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமை படைச்சு ஆதாமனோட சரீரத்துல இருந்து யாரை படைக்கிறாரு? ஏவால படைக்கிறாரு. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்க கொண்டு கை தூக்குங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ இந்த கதையில நம்ம பார்த்தது வரலன்னா இந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் படைச்சு முடிச்சுட்டாரு, ஆதாம் ஏவால படைச்சாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த படைப்பு எல்லாம் யாருக்காக படைச்சாராம்? மனுவுக்காக. மனுனா இந்த மனுஷனுக்காகத்தான் மத்த எல்லா கிரியேஷன்ஸும் படைச்சாராம். ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறதுனா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக படைச்சாராம். ஆனா என்ன படைச்சது அவரை வணங்குறதுக்காக படைச்சாராம். He created the entire universe to impress his bride. யார் அந்த பிரைடு? நான் தான். ஆக்சுவலா நீங்க தான், நம்ம தான் ஆண்டவரனுடைய மனவாட்டியா இருக்கிறோம் இல்லையா? இந்த மனவாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சிட்டாரு. பட் மனவாட்டிக்கான வேலை என்னன்னா, மனவாளனை இம்ப்ரெஸ் பண்ணுமா. ஓகே, யாருமே கிரியேஷனை இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறதே இல்லை. நம்ம அது இருக்குது, நம்ம தான் அப்படி யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் படைச்சதெல்லாம் நம்மளுக்காக தான் படைச்சாரு, நம்மள அவரை வணங்குறதுக்காக படைச்சாரு. ஓகே, இப்போ செய்திக்குள்ள வரலாம். இந்த செய்தியில நம்ம என்ன புதுசா பார்க்க போறோம், இல்ல என்ன தான் கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, the entire world is preparing for a war, but heaven is preparing for a marriage, for a wedding. உலகம் ஒரு போருக்காக ஆயத்தப்பட்டு நிக்குது. என்ன போரு? ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்க போற போருக்காக ஆயத்தப்பட்டு நிக்குது. ஆனா பரலோகம் எதுக்காக ஆயத்தப்பட்டு நிக்குது தெரியுமா? மணவாளனுக்கும் நம்மளுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக ஆயத்தப்பட்டு நிக்குது. வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன பண்ணுவாங்க? தமிழ் புரியுதுங்களா? பேசுறது புரியுதுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தப்பட்டா என்னென்ன விதமான ஆயத்தங்கள் எல்லாம் படுவாங்க? கெஸ்ட்டுங்களுக்கு சாப்பாடு, தங்குறவங்களுக்கு ரூமு, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பொண்ணுக்கு புது வீடு, இதெல்லாமே ரெடி பண்ணுவாங்களே. இதெல்லாம் தான் ஏசப்பா சொல்லிட்டு போனார். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போய் உங்களுக்காக ஒரு ரூம் ரெடி பண்றேன். அந்த ரூம் எப்படி இருக்குமா தெரியுமா? ரோடு ஃபுல்லா தங்கமா. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என் ஹஸ்பண்ட் எனக்காக கட்டினுக்கிற வீடு, நான் நடந்து போற ரோடு தங்கம், என் வீடு தங்கம், நான் படுக்க போற என் ரூம்ல இருந்து எல்லாமே தங்கம், கம்ப்ளீட்டா கோல்டு. எனக்கு ஒரு கிரீடத்தை வேற ரெடி பண்ணுகிறாரு, எல்லாத்தையுமே ரெடி பண்ணுகிறார். அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு போன அவரு என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையுமே யாருக்காக பண்ணுகிறேன்? உங்களுக்காக தான். என்னுடைய மனவாட்டியா இருக்கிற இந்த சபைக்காக என்ன பண்றாரு?
ஒட்டுமொத்த எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் படைச்சது மாத்திரம் இல்லாம, ஓகே, இப்போ ஆண்டவருக்கு வந்து கல்யாண ஆசை வந்துச்சுன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஒட்டுமொத்த ஆஹ், மக்களையுமே வந்து அவர் விரும்புற மாதிரி இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறாருன்னா, அவருடைய பிரைடா இருக்கிற நம்போ, அவருடைய மனவாட்டியா இருக்கிற நம்போ கரைத்திரை அற்றவர்களா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். சரி, கரைத்திரை அற்றவர்களா நம்மளால இருக்க முடிஞ்சுச்சா பழைய ஏற்பாடுல அப்படின்னு கேட்டோம்னா முடியல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, கரைத்திரை அற்ற பரிசுத்தர்களா நம்ம இருக்கிறதுக்காக அவரு அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து கீழே இறங்கி வந்து அவருடைய ஜீவனையே கொடுத்து அந்த ரத்தத்தினால நம்ம மேல இருந்த கரைகள் எல்லாம் நீக்கினார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் ஒருவேளை பாவியா நான் பழைய பழைய காலத்துல நான் இருந்திருந்தாலும் இப்ப என்ன பரிசுத்த வாட்டியா பரிசுத்த மனவாட்டியா மாத்துனது யாரு? அவருடைய ரத்தம். எதுக்காக? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக. அவர் என்ன எவ்வளவு நேசிக்கிறாருன்றது இதை விட பெட்டரா வந்து எந்த வாக்கியமும் சொல்ல முடியாது. வேதம் நம்மளுக்கு அது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்குது. அவர் நம்மள அதிகமா நேசிச்சதுனால, அவ்வளவா நம்மள அவர் நேசிச்சதுனால நம்மளுக்காக மத்த எல்லாத்தையுமே படைச்சார். நம்மளுக்காக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சிட்டார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்மளுக்காக படைச்சிட்டு அதுக்கு கடைசியா நம்மள அவருடைய சாயல்ல படைச்சாரு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்ன மாதிரியே பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அழகா இருக்கணும்னு ஆசை ஆண்டவருக்கு. ஏன் ஆதாம் ஏவாள் அவருடைய சாயல்ல படைச்சாரு? இருக்கிறதுலே அழகானவர் அவர் தானே. இந்த உலகம் பார்த்ததுல இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் எது தெரியுமா? ஏசப்பா தான். எந்த மலையோ இல்ல எந்த மிருகமோ எந்த சீனரி எல்லாம் கிடையாது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் யாருன்னா ஏசப்பா. அதனால அவருடைய சாயல்லே நம்மள படைச்சார், அவருடைய ரூபத்திலே நம்மள படைச்சார். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணு அவரு கூட நம்ம இருக்க போறோம்ல. சோ நம்ம முகத்தை பார்க்கும்போது பியூட்டி அவருக்கு தெரியணும்ல. மொக்கையாக்குற ஒரு மூஞ்சி அவர் கல்யாணம் பண்ணிக்குவாரா? அழகான ஒரு மனவாட்டி அவருக்கு வேணும்ன்றதுனால நம்மள பார்த்து பார்த்து படைச்சார். அவர் எவ்வளவு அழகா நம்ம இருக்கணும்னு நினைச்சாரோ அவ்வளவு அழகா நம்மள படைச்சார். ஒருவேளை நீங்க வேர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த அந்த இருதயத்தை மாத்தி போட்டுருங்க. நான் கருப்பாக்குறேன், குள்ளமாக்குறேன், குண்டாக்குறேன், தொப்பை போட்டுக்கிறேன், என்னால அழகா நடக்க முடியல, அழகா எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண முடியல, அதெல்லாம் வேணாம். படைச்ச ஆண்டவர் நம்மள அழகா படிச்சுக்கிறாருப்பா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் மனவாட்டியா ஏத்துக்கினாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப அவரோட மனவாட்டியா இருக்கிற நான் ஒருவேளை அலங்கோலமா இருக்கிறேன்ற எண்ணத்துல நான் இங்க வந்திருந்தேன்னா அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுருங்க. ஐ ஆம் பியூட்டிஃபுல் இன் இஸ் சைட். வேற யாரும் என்னை பார்த்து அழகுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேக்கப் எல்லாம் போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பியூட்டி பார்லருக்கு போய் 1000 கணக்குல செலவு பண்ணி இதெல்லாம் நான் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் அழகா படிச்சுட்டாரு அவர். ஓகே, வாசிச்சிடலாம். ஆதியாகமம் சாப்டர் 1 verse 26. ஐ மீன் இங்கிலீஷ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? பைபிள் கொண்டு வராதவங்க டிவி பார்த்து வாசிங்க. And God said, let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that lives. Okay, கவனிங்க. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையுமே எல்லா மிருகத்தையும் எல்லா படைப்பையும் நம்மளுக்கு மேல வச்சாருன்றதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனத்துல என்னன்னு இருக்குது? ஃபிஷ் ஆஃப் த சி, ஃபவுல் ஆஃப் தி ஏர், கேட்டில் அண்ட் ஓவர் ஆல் தி எர்த். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும் எல்லா பொருட்கள் மேல நம்மள என்ன வச்சாரு? டொமினியன், ஆளுகை செய்யும்படியா வச்சாரு. நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சாரு. ஆனா நம்மள எப்படி படைச்சாராம் தெரியுமா? அவருடைய லைக்னஸ்ல. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்கும் போது பக்கத்துல ஒரு கண்ணாடி நிக்க வச்சுக்கினாராம். ஒரு பெரிய மிரர் வச்சுட்டு அந்த மிரர்ல அவர் மூஞ்ச பார்த்தாராம். இங்க மனுஷன் ஆதாமுக்கு அந்த மூஞ்ச வரைஞ்சாராம். அவருடைய முகத்தை பார்த்து அந்த முகத்துல 2 கண்ணு இருந்துச்சான். அந்த 2 கண்ணு ஆதாமுக்கு வச்சாராம். அவர் மூஞ்சில மூக்கு இருந்துச்சான். அந்த மூக்கு ஆதாமுக்கு வச்சாராம். அவர் மூஞ்சில வாய் இருந்துச்சான். அந்த வாய் ஆதாமுக்கு வச்சாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் உடம்புலயும் அவருக்கு என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ஆதாமுக்கு வச்சாராம். இந்த ஆதாமுக்கு இல்ல, அந்த ஆதாமுக்கு. ஆண்டவர் படைச்ச ஆதாமுக்கு
அந்த மாதிரி அவர் உடம்புல இருந்த ஒவ்வொரு பியூட்டியையும் அழகா செதுக்கி செதுக்கி வச்சாராம். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அது, நான் கல்யாணம் பண்ணிக்க போற மனவாட்டி அது. அதனால எப்படி இருக்கணும், எனக்கு பிரியம் உள்ளதா இருக்கணும்ல அப்படின்றதுனால அவரோட அழகுல கொஞ்சம் குறைச்சி ஆதாம படைச்சாராம். அவ்வளவா என்னை நேசிச்சதுனால எனக்காக உலகத்தையே படைச்சிட்டு என்ன கூட அவர் இமேஜ்ல படைச்சாருன்னா அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்களேன். எந்த எண்ணத்துல நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு அது தெரியும்ல. ஒரு விஷயத்த கிளியர் பண்ணி நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. நான் ஆண்டவருடையவன், ஐ ஆம் காட்ஸ். நான் ஆண்டவருடையவன், அவர் என்னுடையவர். பியூட்டியா தான், ஈ இஸ் மைன். எங்க ஐயா வந்து அடிக்கடி எங்க தாத்தா பாட்டியை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 2 மணி 3 மணி வரலாம் டிஸ்கஷன் பண்ணி இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு எங்க தாத்தா டிசைட் பண்ணிடுவாராம். காத்தால வந்து பார்த்தா திடீர்னு டிசிஷன் மாத்திட்டு வரான். என்னடான்னு பார்த்தா எங்க பாட்டி ஏதோ நைட் ஏதோ சொல்லிட்டுக்குவாங்களாம். இது எங்க ஃபேமிலியில கூட நடக்கும். எங்க அப்பா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா மம்மி பிரெயின் வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டேவே வந்து அது வேற மாத்திடுவாங்க. இப்போ சர்ச்சுக்கு ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தா கூட மம்மி பிரெயின் வாஷ் பண்ணி இல்ல இதுதான் அவங்க நினைச்சதுதான் அப்படின்னு பாருங்களேன். ஆண்டவர் வந்து என்ன அந்த இடம் கொடுத்து வச்சுக்கிறார். இஸ் மைன், அவர் என்னுடையவர். இப்போ யாரு, உலகத்தையே படைச்ச ஏசப்பா என்னுடையவர் ஆயிட்டாரு. இப்ப நான் அவருடையவனா இருக்கிறேன், அவர் என்னுடையவர் ஆயிட்டாரு. நான் என்ன கேட்கறேன்னா அதை அவர் செய்வார். எனக்கு விருப்பமா இருந்தா அவர் செய்வார். என் பேராசைய இது பண்ணுவார், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா எனக்கு தேவைன்றதெல்லாம் அவர் செய்யறார். எனக்கு குறை இல்லாம பாத்துக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நேசிக்கிறாரு. He loves me man. அவர் என்ன நேசிக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த லவ்ன்றது. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் மத்தி இருக்கிறது இந்த லவ்வ காதல்னு சொல்லலாம், நட்புன்னு சொல்லலாம், நேசம்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே இந்த ஒரு அன்புக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புன்றத ஒன்றி சொல்லி நான் வந்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புறேன். அகாப்பே அன்புனா நிபந்தனையே இல்லாத அன்பு. உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா, என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்குன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறானோ 1000 ரூபாய் கிஃப்ட் வாங்கி கொடுத்தானோ நானும் அவன் பர்த்டேக்கு 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குவேன். இதுன்னா அது கண்டிஷன். நீ எனக்கு எவ்வளவு செய்யோ அவ்வளவுதான் நான் உனக்கு செய்வேன். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணது இல்லையா? என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போட்டா தான் நானே அவன் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போடுவேன். இந்த ஒரு கண்டிஷன்லாம் நம்ம வச்சுருக்கிறோம்ல. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இதுதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவரோட அன்பு அந்த மாதிரி கிடையாது. நீ என்னை நேசிக்கலனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற அன்பு. நீ என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற அன்பு. அதான் அகாப்பே அன்பு, நிபந்தனை அற்ற அன்பு, கண்டிஷனே இல்லாம அன்கண்டிஷனலா நம்மள நேசிக்கிற அன்பு இது. இந்த அன்புக்குள்ள நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி. ஏன்னா அந்த அன்பு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாரும் பாக்குறது எனக்கு உண்மையான ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உலகத்துல இருக்கிற எவ்வளவு பேரு வேற என்னென்னவோ ப்ரியாரிட்டியா வச்சு நீங்க இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நீங்க எனக்கு ஆண்டவரோட அன்பு முக்கியம்ட்டு அந்த அந்த லவ்ல இங்க வந்துக்கிறீங்க பாருங்க. அவர் இதுல இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிட்டுக்காரு. இன்னைக்கு காத்தால இன்னைக்கு நீங்க திரும்பி போகும்போது ஏதாவது ஒரு இருதயத்துல ஒரு வேண்டுதலோட நீங்க போனீங்கன்னா அது குறையோட போக மாட்டீங்க. நான் கேரண்டியா சொல்றேன் உங்களுக்கு. எந்த எண்ணத்தோட எந்த வேண்டுதலோட இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி ஆண்டவர் உங்களை அனுப்ப போறாரு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் முழங்கால் படி இல்லாமா? எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணம்